பொய்யே கொடுங்க மோசக்காரன். பகவானே திட்டுறீங்க. பகவான் உடனே வீட்டை காலி பண்ணுமா? வீட்டுக்காரரு கவலையை விடுங்க சார். 600 ரூபாய் கொடுங்க, அடுத்தபடி நான் பிடிச்சு தரேன். வேற வீடு வேண்டாம்ப்பா, இதே வீட்டுல குடியிருக்கணும். அதுக்கு ஒரே வழி இருக்கு. அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க. யாரா நீ? அம்மா தான் செத்து போயிட்டாங்கன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். சார், வசந்த அம்மாவுக்கு உங்க மேல ஒரே காதல். அது எனக்கு தெரியும். இனிமேலும் வசந்த அம்மாவை ஏமாத்துறது தப்பு. உண்மையை சொல்லிருங்க. பகவான் சார், நான் சொல்றத நீங்க வந்து ரொம்ப நேரம் சார். நாங்க பேசினதெல்லாம் சுத்தமா வசந்தா. இப்ப யார பத்தி பேசுறீங்க? அம்மா விஷயமா? ஆமா ஆமா, அம்மா வந்தாதான் கண்டதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள நுழையாது. என்ன சொல்ற? அம்மா எப்ப வருவாங்கன்னு கேக்குறேன். உண்மையை சொல்லிடுறேன். எங்க அம்மா. ஹலோ. ஏ சார், வரேன் சார். இல்ல முதலாளிப்பா, நேரங்காலம் புரியாம ஏதோ அர்ஜென்டா டிஸ்கஸ் பண்ணுமா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. வசந்தா, நாளைக்கு லீவு தானே, வழக்கமா பீச்சில் மீட் பண்ணுவோமே, அங்க சந்திச்சு எல்லாத்தையும் விவரமா பேசிக்கலாம். என்ன சொல்லு? நான் மாட்டேன். இந்தாம்மா, 2 பொட்டலம் கொடு. இந்தாங்க சொல்றேன். ஹலோ மிஸ்டர் கண்ணன், உங்களை தேடி வீட்டுக்கு போனா நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க இங்கேயே வருவீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. பண்ணியா பேசுறீங்களே. இன்னைக்கு என் பர்த்டேங்கிறது மறந்துட்டீங்களா? அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க போலாம். போலாம். நான் அப்பமா வந்து உங்களை மீட் பண்றேன். கார்ல போய் இறங்கிக்கோங்க. எனக்கு 2 ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன தெரியணும்? ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். 2 பேருமே இருக்கத்தான் போறீங்க. அவனை காப்பாத்துனதுக்கு காரணம் தெரிஞ்சாகணும். பழி வாங்கறது நம்ம கொள்கை இல்ல, பணம் சேர்க்கறது தான் நம்ம திட்டம். வாசு, அவனை நண்பனாக்கி அவன் மூலமா லாபம் சம்பாதிச்சுட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நாங்க திட்டம் போட்டோம். இப்ப நீ நாம யாருங்கிறத அவனுக்கு காட்டி கொடுத்துட்ட. உங்களுக்கு ஆத்திரம் வர அளவுக்கு அறிவு வேலை செய்ய மாட்டேன். கமான். விருப்பீங்க சார்? பணம் சோழமா வாங்குறீங்க. 4 நாள் கழிச்சு வா. கையில காசே இல்லைங்க. 1 வாரம் கழிச்சு வா. சார், யார் ஓரம் கட்டி இருக்கிற பார்த்தா மூடு சரியில்லைன்னு தெரியல. பகவான், இனிமே என்னால தாங்க முடியாது. வசந்தா கிட்ட நான் பேசணும். எப்படியாவது ஒரு வழி சொல்ல. பக்கத்து ரூம்ல தானே இருக்கிறாங்க, இப்படி போய் பேசுங்களேன். அவங்க அப்பா எறும்பு எண்ணிட்டு வரும். பகவான் அப்படிப்பட்ட யோசனை எல்லாம் சொல்லுவாரா? அவங்க அப்பா சம்சார சகிதமா எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. பகவான்? ஆமா சார், உங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வரும்போது நான் பார்த்தேன். அவரு போனதை பாத்தியா? ஆமா. அவரு சம்சாரம் கூட போனாங்களா? ஆமா. வசந்தா போகல? இல்ல. அப்படின்னா வசந்தா இந்த நேரம் வீட்டுல தனியா தான் இருக்கணும். ஆமா ஆமா. சார், என்ன இதுல ஏன் வந்தோன்னு சொல்ல. 5 நிமிஷம் போயிடுச்சு. இந்நேரம் எவ்வளவோ பேசி மகிழ்ச்சி. அங்க அங்க மாத்திட்டு போங்க. ஆமா. பகவான், என்ன சார்? இங்க பாரு. ஆஹா, பகவானுடைய மகிமையே மகிமை. பகவான் உணர்வா இல்லை, பக்தனுக்கு உதவுறதுக்காக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கான் பாருங்க. சார், இந்த துணிகள் எல்லாம் வசந்த அம்மாவுடையது. நீங்க சும்மா போறதுக்கு பதிலா இத குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு. பகவான், பகவான், நீ சாட்சாத் பகவானே தான். ஐயோ சார், பாக்கி பணம் நீயே வச்சுக்க. ராவி, நீயே குடி. தலைவ துணியை கொடுத்துட்டு 5 ரூபா வாங்கிட்டு வாங்க, நான் கொடுத்துருக்கேன். தூபி துணிய மாத்தி. இங்க ஏற்பாடு தானே? குத்தங்கள் பிடிக்கிறதே உன் தொழிலா? ஏமாத்துறது தான் உங்க தொழிலா? இந்த பாரு, பீச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு நானா ஏமாத்தினேன்? ஓஹோ, நான் வரலையா? நீ வந்தியா? நான் வந்தேன், உங்களையும் பார்த்தேன். நான் பாக்கலையா? எப்படி பார்க்க முடியும்?
உங்க கண்ணு அவ மேல எல்லாம் இருந்துச்சு. அதுதான் இல்ல. எது இல்ல? நீங்க அவகிட்ட கொஞ்சனதா கொலாவனதா ஈன பல்ல காட்டினதா இல்ல அவ கை பட்டதும் மகடிக்கு மயங்குற பாம்பு அயங்கி இல்ல இல்ல மூஞ்சில மாட்டிட்ட மீன் மாதிரி குடிச்சேன். இத நான் நம்பணுமா? ஐயோ அவளா வலிய வந்து பேசினா அது ஏன் தப்பா? நீங்க சம்மதிக்கலன்னா அவ எப்படி பேசுவா? கைய பிடிப்பா. சரி எல்லாமே ஏன் தப்பு தான். என்ன பாரு கொஞ்சம் சரி. இத பாருங்க, இனிமே நீங்க அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அப்பா உங்க அப்பா மாதிரியே நீயும் கரெக்ட். என் மகன் என் மாதிரி தான். ஓ நீயா? உங்க அம்மா வந்துட்டாங்களா? யாரு? எங்க அம்மா. அம்மா அழைச்சிட்டு வர ஊருக்கு போறாரா? அது உங்ககிட்ட சொல்லாம தான் வந்திருக்காரு. அப்படியா? ஆமா தம்பி, சீக்கிரம் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஹோட்டல்ல சாப்பிடுறது செலவுக்கு செலவு, உடம்புக்கு கெடுது. உண்மை என்னன்னா இப்ப எங்க அம்மா முடிஞ்சுதான் ஆறுபடை வீட்டுக்கு போயிருக்கிறது தெரியுமே. எப்படியோ உங்க அம்மா 1ஆம் தேதிக்குள்ள இங்க வராங்க. அவங்கள்ட்ட நாங்க வாடகை வாங்குறோம். ஜாக்கிரதை. என்னது? ஜாக்கெட் போடல. அம்மா அலோசனை மாறி போச்சு. நிர்மலா, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ரொம்ப அதையா இருக்கணும். ஜோசியமா? ஜோசியம் பாக்கணுமா? பையன் முகத்தை பார்த்தா தெரியல. என்ன போல பொண்டாடி வேண்டாம். ரொம்ப தான் பயந்து. என்ன அப்படி பாக்குறேன்? 2 நாள் உங்களை பிரிஞ்சு எப்படித்தான் இருக்க போறேனா? ஏன் எங்காவது வெளியூர் போறியா? நீங்க போறீங்கல்ல? நான் எங்க போறேன்? ஆமா, அம்மா அழைச்சிட்டு வர போறீங்கல்ல? அப்படி நான் எப்படி சொன்னேன்? நீ தப்பா கிட்ட சொல்லல? சரிதான், நீ ஏதோ சொன்ன. அந்த சமயத்தை தப்பிச்சுக்கிறதுக்காக நான் ஆமாட்டேன். இத பாருங்க, இது விளையாட்டு இல்ல. வசந்தா, இவ்வளவு நாளா உங்ககிட்ட சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக தான் உன்னை பீச்சு கூப்பிட்டேன். ஆமா, என்ன வர சொல்லிட்டு அவளோட இல்ல கொஞ்சம் போயிட்டீங்க. ஐயோ உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு அம்மாவில போய் சொல்லாதீங்க. பொய் இல்ல. உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு தான் இத. ஆமா, இப்படித்தான் நாளைக்கு உங்க அம்மாவுக்கும் பயந்து நம்ம காதலையும் கைவிட்டுடுவீங்க. நீயே பேசிட்டு இருக்காத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் சொல்றது நீங்க கேளுங்க. நம்ம காதல் நிறைவேறும்னா அப்பா தயவு வேணும். இப்பவே உங்களை பத்தி சந்தேகப்படுறாரு. ராத்திரி கூட உங்க ரூம்ல விளக்கு எரிஞ்சதை பார்த்து அவர் இன்னும் ஊருக்கு போலியான்னு கேட்டாரு. இத பாருங்க, உங்க அம்மா வந்தா தான் நம்ம கல்யாணம் நடக்கும். உடனே அழைச்சிட்டு வாங்க. ஐயா 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 அடபாமா ஐயா 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 அம்மா ஐயா அம்மா அம்மா எங்க எங்க அம்மா 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 வேலை வேலைக்கு சோறு கட்டிக்க துணி மாசமான 50 ரூபாய் சம்பளம். இதெல்லாம் எதுக்குன்னா பேருக்கு அம்மாவா வந்து வீட்டுல இருக்கணும். சரியா? சும்மா இருக்கணுமா? இதுல இருக்கிற சுகமெல்லாம் அதுல ஏதியா? ஏதோ 10 காசு போடுவேன்னு நினைச்சேன். சேச்சே போயா. ஐயா 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 இதுல நிறுத்தவே முடியாத. பகவான், அங்க என்னப்பா பேசிட்டு இருக்க? அம்மாவுக்கு ஒரு ஆளை பார்த்தேன். ஏய், வீடு பார்த்து கொடுத்த, இப்ப ரோட்ல கொண்டாந்து நிறுத்திட்ட. அம்மாவை பார்த்து கொடுத்து எங்க கொண்டு போய் நிறுத்த போறியா? அதோ அங்க பாரு. அம்மா, ஏம்மா இப்படி கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தேவைதானா? உங்களை கூப்பிட்டு வர சொல்லி வாசி அனுப்பிச்சிருக்காருமா. செத்துடுறேன்னு சொன்னவ இன்னும் ஏன் சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வர சொன்னாரா? கூட்டிட்டு வர சொன்னாருமா. அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு சொல்லு. உங்களை எப்படியும் கூட்டிட்டு வர சொன்னாருமா? வாங்க. எதுக்கு தம்பி இவ்வளவு காய்கறி? அப்போ கடைக்காரர் நல்லா ஏமாந்துட்டான். 10 ரூபாய் கொடுத்தேன். 10 ரூபாய் தானே? அப்போ நீதான் நல்லா ஏமாந்துருக்க. இனிமே நானே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். வாங்க வாங்க. உங்க அம்மா வந்துட்டாங்க போல இருக்க. வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லவே இல்லையே. ராத்திரி தான் வந்தாங்க. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல. அதனாலதான் கதை தட்டி சொல்லல. இவங்கதான் உங்க அம்மாவா?
நாங்க தான் இந்த வீட்டுக்காரவங்க. வணக்கம் அம்மா. நீங்க இந்த பிள்ளைய பெற்றதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். அவ்வளவு அடக்க ஒடுக்கம். ஆனா உங்க 2 பேரையும் பார்த்தா அம்மா பிள்ளைன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. நான் எங்க அப்பா மாதிரி, அவங்க அவங்க அப்பா மாதிரி. நிக்கிறீங்களே, உட்காரீங்களா? அம்மா நீங்க போய் முதல்ல காசு போடாங்க. இருங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க இப்பதான் காபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டோம். பேசலான்னு வந்தா. ஏம்மா ஊர்ல அறுவடை? அறுவடை அதெல்லாம் எப்பவோ முடிச்சு போன சமாச்சாரம். ஏமா ஆறுபடை வீடெல்லாம் நிம்மதியா தரிசனம் பண்ணீங்களா? ஆறுபடை எங்க அவங்க ஒழுங்கு ஆறுபடை விட்டு தரிசனம் பண்ண முடிஞ்சது? நீங்க பண்ண கட்டுப்படியில பாதிலேயே அவங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ என்ன தம்பி ஹோட்டல் சாப்பிட்டு உடம்பு கெட்டு போகுதே, அம்மா வந்தா சாப்பிடலாமேன்னு சொல்லியிருப்பாரு. ஏமா கிராமத்துல அரமனை மாதிரி வீட்டுல இருந்திருப்பீங்க. எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓ பிடிச்சிருக்கு. இதுக்கு என்ன? எங்க அம்மா கொஞ்சம் சங்கோச்சு, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பட்டணத்துல இந்த வாடகையில இவ்வளவு டீசென்டான வீடு கிடைக்காதம்மா. ஏங்க வாடகையே ஞாபகப்படுத்துறீங்க? இப்ப நினைச்சா கூட தம்பி கொடுத்துரும். இப்ப கொடுத்துருங்க. இந்தாங்க. நிறுத்து. அடுத்த மாச வாடகையை உங்க அம்மா கையில இருந்தா நான் வாங்குவேன்னு சொன்னேன். கொடு. இந்தாங்கம்மா. நீங்க கொடுங்கம்மா. அம்மா ஆபீஸ் போயிட்டு வரேன். டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டியா? இந்த பாரு கண்ணனோட அம்மா வந்திருக்காங்க பாரு. அம்மா இவதான் என் பொண்ணு வசந்தா. எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. நான் ரொம்ப சலகசமா பேசிட்டேன். வா வா.